பாடல் தால் இல்லைன்னா கைகளை வைத்துங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா பாட பாட அல்லல் நீங்கி ஓட ஓட துதிகான மகிமை இயேசுவுக்கே. அல்லேலூயா பாட பாட அல்லல் நீங்கி ஓட ஓட துதிகான மகிமை இயேசுவுக்கே. எல்லோரும் கொடுங்கள் வேகமாக பாடுங்கள், கர்த்தரின் நாமத்தை உயர்த்துங்கள். எல்லோரும் கொடுங்கள் வேகமாக பாடுங்கள், கர்த்தரின் நாமத்தை உயர்த்துங்கள். அல்லேலூயா பாட பாட அல்லல் நீங்கி ஓட ஓட துதிகான மகிமை இயேசுவுக்கே. அல்லேலூயா பாட பாட அல்லல் நீங்கி ஓட ஓட துதிகான மகிமை இயேசுவுக்கே. ஸ்தோத்திரத்தால் துதிகளினால் இயேசுவின் நாமத்தை உயர்த்த நாம் அழைக்கப்படுகிறோம். ஆமென். உயர்த்துவோம். ஸ்தோத்திரத்தால் துதிகளினால் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். வசனங்களால் விண்ணப்பங்களால் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஸ்தோத்திரத்தால் துதிகளினால் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். வசனங்களால் விண்ணப்பங்களால் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா 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 பாட பாட அல்லல் நீங்கி ஓட ஓட துதிகான மகிமை இயேசுவுக்கே. அல்லேலூயா பாட பாட அல்லல் நீங்கி ஓட ஓட துதிகான மகிமை இயேசுவுக்கே. பரிசுத்தத்தால் விசுவாசத்தால் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். பரிசுத்தத்தால் விசுவாசத்தால் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஊழியத்தால் ஆத்துமாவால் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். பரிசுத்தத்தால் விசுவாசத்தால் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஊழியத்தால் ஆத்துமாவால் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா 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 பாட பாட அல்லல் நீங்கி ஓட ஓட துதிகான மகிமை இயேசுவுக்கே. அல்லேலூயா பாட பாட அல்லல் நீங்கி ஓட ஓட துதிகான மகிமை இயேசுவுக்கே. ரொம்ப எளிய டியூன் இல்ல? கற்றுக்கொண்ட நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடங்களை எங்களோடு கேட்கிறோம். ஆமென். ஓய்வு நாளில் ஆலயத்தில் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஓய்வு நாளில் ஆலயத்தில் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். வருகையிலே உயிர்த்தெழுதலிலே இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஓய்வு நாளில் ஆலயத்தில் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். வருகையிலே உயிர்த்தெழுதலிலே இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
பாடு அல்லல் நீங்கி ஓடு ஓடு துதிகான மகிமை இயேசுவுக்கு. எல்லோரும் கொடுங்கள் ஏகமாக பாடுங்கள் கர்த்தரின் நாமத்தை உயர்த்துங்கள். எல்லோரும் கொடுங்கள் ஏகமாக பாடுங்கள் கர்த்தரின் நாமத்தை உயர்த்துங்கள். அல்லேலூயா பாடு பாடு அல்லல் நீங்கி ஓடு ஓடு துதிகான மகிமை இயேசுவுக்கு. அல்லேலூயா பாடு பாடு அல்லல் நீங்கி ஓடு ஓடு துதிகான மகிமை இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. நல்ல சித்தமாய் ஹல்லேலூயா. ஆமா, ரொம்ப எளிய டியூன் இல்லை? ஆமென். ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் நீங்கள் பாடி நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஆமென். இரண்டாவது சரணத்தை நம்ம பாட போகிறோம். ஆமென். பரிசுத்தத்தால் விசுவாசத்தால் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவதற்கு தேவஜனம் அழைக்கப்படுகிறது. ஆமென். ஆத்துமாக்களினால அவருடைய நாமத்தை நீங்களும் நானும் மகிமைப்படுத்துவதற்கு அழைக்கப்படுகிறோம். ரொம்ப அருமையான வரிகள். என்னுடைய மனைவியுடைய தந்தை, என்னுடைய மாமா அவர்கள் எழுதின ஒரு அருமையான பாடல். ஒருவேளை நீங்கள் நிறைய பழைய பாடல்களை என்னுடைய மாமா பாக்கியநாதன் அவர்கள் எழுதுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை தூயாதி தூயவரே எங்களுடைய குடும்பத்திலிருந்து வந்த பாடல், எந்த நாவில் புது பாட்டு. ஆமென். கர்த்தாவின் ஜனமே, நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் என்று சொல்லி நிறைய பழைய பாடல்களை எழுதுவதற்கும் பாடுவதற்கும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த வரிசையில் எங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல். ஆமென். நல்ல ஒரு கருத்து ஆளுமிக்க பாடலும் கூட. அந்த இரண்டாவது சரணத்தை மாத்திரம் ஒரு விஷயம் நாங்கள் பாடுகிறோம். பின்பதாக நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடங்களை என்போடு கேட்கிறோம். நல்ல கைகளை தட்டி put your hands. பரிசுத்தத்தால் விசுவாசத்தால் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஊழியத்தால் ஆத்துமாவால் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். நீங்க பாட போறீங்க. நல்ல சத்தமாய். ஊழியத்தால் அல்லேலூயா 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 பாடு பாடு அல்லல் நீங்கி ஓடு ஓடு துதிகான மகிமை இயேசுவுக்கு. அல்லேலூயா பாடு பாடு அல்லல் நீங்கி ஓடு ஓடு துதிகான மகிமை இயேசுவுக்கு. எல்லோரும் கொடுங்கள் வேகமாக பாடுங்கள் கர்த்தரின் நாமத்தை உயர்த்துங்கள். எல்லோரும் கொடுங்கள் ஏகமாக பாடுங்கள் கர்த்தரின் நாமத்தை உயர்த்துங்கள். அல்லேலூயா பாடு பாடு அல்லல் நீங்கி ஓட ஓடு துதிகான மகிமை இயேசுவுக்கு. அல்லேலூயா பாடு பாடு அல்லல் நீங்கி ஓட ஓடு துதிகான மகிமை இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேற்றைய தினத்துல கற்றுக்கொண்ட கோரஸ். ஆமென். ஒரு விஷயம் பாடுவோமா? இயேசுவை பாரு, உன் தேவையை கூறு, பதிலளிப்பாரு, நல்ல பதிலளிப்பார், பலன் அளிப்பாரு. பல்லவிகள் பகுதியில் முதல் பல்லவியாக இருக்கிறது. அந்த பல்லவியை நம்ம சேர்ந்து பாட கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசுவை பாரு, உன் தேவையை கூறு, பதிலளிப்பாரு, நல்ல பலனளிப்பாரு. இயேசுவை பாரு, உன் தேவையை கூறு, பதிலளிப்பாரு, நல்ல பலனளிப்பாரு. இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே பெரியவர், பரிசுத்தர்,
இயேசுவை காண்பவர், இயேசுவை காப்பவர், இயேசுவை அன்பு தருபவர், அற்புதர் இயேசு, ரட்சகர் இயேசு, அற்புதர் இயேசு, ரட்சகர் இயேசு. நீங்க பாட போறீங்க. இயேசுவை பாரு, சூப்பர். ஆமென். நல்ல பலனளி பாரு, நல்ல சத்தமாய். இயேசுவை பாரு, தேவையை கூறு, பதிலளி பாரு, நல்ல பலனளி பாரு. இயேசுவை நல்லவர், இயேசுவை வல்லவர், இயேசுவை பெரியவர், பரிசுத்தர், இயேசுவை காண்பவர், இயேசுவை காப்பவர், இயேசுவை அன்பு தருபவர், அற்புதர் இயேசு, ரட்சகர் இயேசு, அற்புதர் இயேசு, ரட்சகர் இயேசு. சூப்பர். இன்னும் ஒரே ஒரு பாடலை மாத்திரம் சேர்ந்து பாட கர்த்தர் உதவி செய்வாராக. அதற்கு பின்பதாக சிறப்பு பாடல்களை கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் பாட்டு சொல்லுங்களேன். மாறுவதற்கு சொல்லுங்களேன். பக்கத்தில் பாட்டு சொல்லுங்களேன். மாறுவதற்கு ஒன்ன மாதிரி ஒன்னும் மனுஷன் இல்லை. ஆமென். He is not a God of changing. ஆமென். மாறுவதற்கு இயேசு ஐசக்க மாதிரி, ஜாஃபி மாதிரி ஒன்ன மாதிரி தானம்மா. ஆமா, அவளும் சிரிக்கிறா. ஆமென். ஆமா, இந்த உலகத்தின் உறவுகளும் மனிதர்களும் மாறிடுவாங்க. ஆனா என் அப்பன் இயேசு மாத்திரம் ஒரு நாளும் மாறவே மாட்டார். அல்லேலூயா. அவர் சொன்னதுதான். ஆமென். என்னாகமம் 23:19 வேதம் பதிவு செய்கிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வாக்கு தத்தங்களின் தேவன். ஆமென். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. அதை உணர்த்து மனமாக அமைந்த ஆமென் அருமையான பாஸ்டர் அவர்கள் எழுதின ஒரு அருமையான பாடல், வெஸ்லி மேக்ஸ்வெல் அவர்கள் எழுதின அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை தெரிந்த பாடல் எங்களோடு கூட சேர்ந்து நீங்க பாடுங்க. பாடல் தாளில் உள்ள 8வது பாடல், இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர். இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர். சொல்லுங்க. இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். ஆமென். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். வியாதியால் வருந்திடும் நமக்கு சுகம் தருகின்றவர் ஆண்டவர் இயேசு. அவர் நல்லவர். சாபங்களை மாற்றுகிற இயேசு இன்னும் ஜீவிக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. வியாதியால்
இருண்டு போன நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் கொடுக்க வந்தவர் ஆண்டவர் இயேசு. ஆமென். தெரிந்த பாடல் நல்ல கைகளை தட்டி சத்தமா சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. இருந்து போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இருந்து போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு பெரியவர். இயேசு உன்னதர். சர்வலோகத்தின் ஆண்டவர். ஆமென். இயேசு உன்னதர். சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஏமாற்றம் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையை கொடுப்பதற்கு இயேசு வந்தாரா? ஆமென். சேர்ந்து பாடுவோம். ஏமாற்றம் நிறைந்தவன் வாழ்வில் புது நம்பிக்கை தருபவர் இயேசு. ஏமாற்றம் நிறைந்தவன் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. இயேசு நல்லவர். இயேசு பெரியவர். இயேசு உன்னதர். சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர். சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற இயேசு நல்லவர். இவ்வளவுதானா சத்தம்? நல்ல சத்தமா ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவை துதிப்பதற்கென்று முன் குறிக்கப்பட்டிருக்கிற பாத்திரம். ஆமென். தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுகிறார். ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், வீட்டில் சாப்பிட்டு விட்டு நன்றாக தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். அப்படி எதுவும் வசனம் இருக்காங்க? இல்ல இல்ல. மனுக்குலம் படைக்கப்பட்டது நோக்கம் என்ன? அவரை துதிப்பதற்கு. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. துதி எடுத்தா நாம முறுமுறுத்தா உங்க கூடயே குடும்பம் நடத்துவான். ஆமா, சாய்ஸ் நம்மகிட்ட தான் கொடுத்துறாரு கர்த்தர் எப்பவுமே. ஆமா, அவர் உங்களையும் என்னையும் வலுக்கட்டாயமா இழுக்க மாட்டார். சாய்ஸ் இஸ் ஓபன் அப் ஃபார் யூ. ஆமென். ஃபார் மீ, ஃபார் ஆல் ஆஃப் us. பவுல் தெசலோனிக்க திருச்சபைக்கு சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கர் 5:18 என்று நினைக்கிறேன். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நம்மை குறித்தும் தேவ சித்தமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, வாழ்க்கையில உயர்வாக இருந்தாலும் சரி, தாழ்வாக இருந்தாலும் சரி, நல்ல கவனிங்க. ஒன்ன மாத்திரம் மறந்துடாதீங்க, அப்பாவை மாத்திரம் துதிங்க. ஆமென். தேவஜனம் பாடுகள் வரும் பொழுது துதிக்க மறந்துடக்கூடாது. சந்தோஷமா இருக்கும் பொழுது நீங்க துதிக்கிறது வேறங்க, பாடு வரும் பொழுது தேவனை துதிக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு பிடித்தது யோபனுடைய வாழ்க்கை. ஆமென். 1:21 யோபு 1:21 கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
அதை உணர்த்தும் வண்ணமாக அமைந்த நல்ல பாடலின் வரிகள். ஆமென். எந்த காலத்தில் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. சொல்லுவோமா? இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன்.
Praise the Lord. இந்த பரபரப்பான உலகத்தில் அநேக நேரத்தில் நீங்களும் நானும் வழி தெரியாதபடிக்கு முழித்து கொண்டே இருக்கிறோம் இல்லை. நாங்கள் கூட உங்கள் சியோன் மலைக்கு வருவதற்கு வழி தெரியலை. ஆமாம், முதலையே ஐயாவை தொல்லை பண்ணிட்டோம். ஆமாம், இன்றைக்கி மேப்பு தான் நமக்கு வழி காமிக்குது இல்லை. ஆமாம், ஐயா கொஞ்சம் அந்த லொக்கேஷன் மேப்பு கேட்டோம். ஐயா லைவ் லொக்கேஷன் போட்டு விட்டாங்க. அப்புறம் தம்பிகிட்ட தான் கேட்டோம். தம்பி ஒரு லொக்கேஷன் போட்டு விட்டாப்புல. லொக்கேஷனை பார்த்துக்கிட்டே தான் வர வேண்டியிருக்கு இல்லை. ஆமாம், அநேக நேரத்தில் தடுமாறுகிறோம். கேரளாவில் காசர்கோடு என்று சொல்லி நினைக்கிறேன். ஆமாம், ஒரு தம்பதிகள் வந்து கூகுள் மேப்பை போட்டு நேரம் எங்கே போய் இறங்கிட்டாங்க? ஆற்றுல இறங்கிட்டாங்க. ஆமே, கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஆமாம், உலக மேப்பும் உலக மனுஷனும் ஒரு லெவல் தான் வர முடியும். என் அப்பன் இயேசு மாத்திரம்தான் கடைசி மூச்சு முடுற வரைக்கும் கூட வருவார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை அவருடைய கிருபை இருந்தால் தான் நித்தியத்தில் அவரோட தொடர முடியும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இயேசு அருமையாக சொல்லுகிறார் பாருங்க. யோவான் 14:6 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயும் இருக்கிறேன். யாராவது சொன்னாங்களாங்க? ஆமா, இன்னைக்கு உலகத்தில் உள்ள மனுஷன்லாம் டைலாக் பேசுறான். ஏன் வழி? ஆமா, தனி வழியா. ஆமா, அவனை என்ன செய்யலாம்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆமென். இயேசு வழி மட்டும்தாங்க தனி வழி. அல்லேலூயா. ஏன் நானே வழி. யாராவது சொல்ல முடியுமா? நானே வழின்னு எவனான்னு சொன்னான்னா அவன் நீங்க என்ன செய்வீங்க? ஒன்று கொடுக்க மாட்டீங்க. ஆமென். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அவர் வாழ்ந்து காண்பித்தார். அல்லேலூயா. இன்னும் சங்கீதம் 32:8 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உங்கள் மீதும் என் மீதும் நம் மீதும் தம்முடைய கண்களை வைத்து அன்பின் ஆண்டவராகிய கர்த்தரா, அன்பின் ஆண்டவராகிய இயேசு ஆலோசனை கொடுப்பாராம். அல்லேலூயா. நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். விருப்ப பாடலாக இந்த பாடல்கள் நீங்க பாடினா நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டபடினால என்னுடைய மனைவி பாடி வெளிவந்த அந்த பாடலை எப்பொழுது பாட கேட்போம். அன்பின் ஆண்டவராகிய இயேசு சுவாமி உங்களையும் என்னையும் நேர்த்தியாக வழி நடத்துகிற தேவன். ஆமென். ஆமா, நேரா போ, வலது பக்கம் திரும்ப, இடது பக்கம் திரும்ப அப்படின்னு சொல்லி துல்லியமாக. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல அற்புதமான காரியங்களை செய்திருப்பார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதுவும் அதிகமாக விருப்பப்பட்டு கேட்கப்படுகிற ஒரு பாடல். கேட்கப்பட்டிருக்கிறபடினால அந்த பாடலையும் இப்பொழுது நம்ம பாட கேட்க போகிறோம். நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே, இயேசுவே. ஆமென். ஏசப்பாட்ட கேளுங்க, அவர் உங்களை துல்லியமா வழி நடத்துவார். ஆமென். சத்தமாய் ஆமென். இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குதையா. நடக்க சொல்லி தாரும் அம்மா, நடக்க சொல்லி தாரும். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. நடக்க சொல்லி செல்ல முடியவில்லை.
செல்லும் இயேசுவே. ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்தை நாம் நம்முடைய குடும்பத்தில் உயர்த்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நான் நம் பகுதியில் அதிகமாக வரும் பொழுது இந்த உதாரணத்தை நான் சொல்வது உண்டு. ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நாங்கள் இலங்கை தேசத்தில் 3 நாட்கள் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருந்தோம். எங்களை அழைத்த பாஸ்டர் அவர்கள் தங்களுக்கு உள்ள காப்பகத்தை காட்டும்படியாக எங்களை அழைத்து சென்றார். அது கரெக்டாக சீஷோர்லேருந்து ஒரு 300 அடி தூரத்தில் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு காப்பகத்தை கொடுத்திருந்தார். அதில் 49 பிள்ளைகளையும் இவர்களும் அவருடைய பிள்ளையுமாக அந்த இடத்துல தங்கியிருந்தார்கள். ஏறத்தாழ 52 பேர் அந்த காப்பகத்தில் இருந்ததாக பாஸ்டர் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். அந்த காப்பகத்துக்கு லகூன் என்று சொல்லி ஒரு பெயர் கொடுக்குறாங்க. ஏனென்றால் 3 பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் மாத்திரம்தான் அவங்க வெளியே செல்ல முடியும். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு போட்டும் கொடுத்திருந்தார். அந்த காப்பகத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், பொதுவாக போட்டில் உள்ள இன்ஜினை என்ன செய்வாங்களாம், இரவு நேரத்தில் கலட்டி வீட்டுக்குள் வைத்து விட்டு உறங்க செல்வது வழக்கம். ஏனென்றால் ஒருவேளை LTT வரலாம், இலங்கை ராணுவம் வரலாம், யாராவது வந்து திருடி சென்று விட்டால் போட்டை நம்ம பயன்படுத்த முடியாது என்பதற்காக பொதுவாக இரவு நேரத்தில் கலட்டி வைப்பது வழக்கம் என்று சொல்லி அந்த பாஸ்டர் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் இரவு நேரத்தில் சற்று தன்னுடைய இருதயம் சஞ்சலப்பட்டபடினால அந்த இன்ஜினை கலட்டி உள்ளே வைப்பதற்கு அந்த பாஸ்டர் மறந்து போய்விட்டார். அவருடைய மனைவி வெளியே வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. கடலை திடீர்னு பார்க்குறாங்க, அலை உயருது, 1 பனை உயருது, 2 பனை உயருது, திரும்ப உள் வாங்குது, இப்படியே உயர்ந்து கொண்டே செல்கிறது. திடீர்னு பார்க்கும் பொழுது பல பனை உயரம், 30-40 பனை உயரத்துக்கு அலை எழும்புது, உள்ளே வாங்குகிறது. பயந்து போன மனைவி வேகமாக ஓடி வந்து, அப்பா அப்பா சீக்கிரம் வாங்க, கடல் அலை ஆர்ப்பரிக்கிறது, என்னவோ நடக்க போகிறது என்று சொல்லி எனக்கு அச்சமாக இருக்கிறது, சீக்கிரம் வாங்க என்று சொல்லி தன் கணவனை தட்டி எழுப்புகிறாள். கணவரும் ஓடி வந்து பார்க்கிறாரு, அங்கே கடல் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்றே அவர்களுக்கு தெரியவில்லையாம். வேகமாக கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த போட்ல அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் ஏத்துறாங்க. எல்லாத்தையும் ஏத்தி இன்ஜினை கலட்டல இல்லையா, உடனே இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அந்த அலைகளுக்கு நேர் எதிராக போட்டை செலுத்தினார்களாம். என்ன அதிசயம் பாருங்க, அந்த அலை ஊருக்குள் செல்லுகிறது. ஊருக்குள் சென்று பல மைல் தூரம் செல்லுகிறது. சென்று விட்டு மீண்டும் கடலுக்கு திரும்பும் பொழுது ஏறத்தாழ 60,000 பேர் உயிரை வாங்கிவிட்டு கடலுக்குள் திரும்பினதாம். இலங்கை தேசத்துல 2006 வருடத்துல ஒரு மிகப்பெரிய சுனாமி ஒன்று தாக்கினது. ஆனா அந்த பாஸ்டர் சாட்சி சொன்னாங்க, நானும் என்னுடைய காப்பகத்தின் பிள்ளைகளும் ஒருவர் கூட மடிந்து போகாதபடிக்கு இயேசு ரட்சகர் எங்களை பாதுகாத்து கொண்டார் என்று சொல்லி சொன்னார்கள். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்யணும்னு தெரியல, ஒன்னே ஒண்ணு செஞ்சாங்க, இயேசுவே எங்களை ரட்சியும் சொல்லி அந்த போட்டை அலைக்கு நேர் எதிராக செலுத்தினாங்களாம். என்ன அற்புதம்! இது அவங்க CD எங்களுக்கு கொடுத்தாங்க. CNN நியூஸ் என்பது உலகளாவிய ஊடகம். அது நம்ம தமிழ் நியூஸ் பார்க்குற மாதிரி, சன் நியூஸ் பார்க்குற மாதிரி CNN ஒரு ஆங்கில ஊடகம். அந்த ஊடகத்தில் இது ஒரு மிகப்பெரிய சாட்சியாக போடப்பட்டிருந்தது. பாஸ்டர் and the family and the orphan children are being saved by the grace of God என்று சொல்லி அருமையான தலையங்கம் கொடுத்து பெரிய செய்தி போடப்பட்டிருந்தது. எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, சபையில இயேசு என்கிற நாமத்தை உயர்த்தினாலே அங்க அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த நாமத்தினுடைய வல்லமையை அறியாது இருக்கிறோம். There is power in the name of God. ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்திலே அற்புதம் உண்டு. ஆமென். அதை உணர்த்தும் வண்ணமாக காலங்கள் சென்றாலும் அழியாத கருத்துள்ள நல்ல ஒரு பழைய பாடல் பாட கேட்போமா?